அந்த லேடி அப்படி கேட்டோன்னே அந்த பொண்ணு எந்த ரிப்ளையும் பண்ணல. ஒரு மாதிரி பயத்திலே இருக்கா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த லேடி கேக்குறா, நான் உன்னோட வேலட்டை செக் பண்ணேன், உன்னோட பேர் மேரி தானே? அதுக்கு மட்டும் அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்டுறா. மத்தபடி எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நேத்து நைட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் சொல்லு என்கிட்ட, நானாச்சும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான்னு அந்த லேடி சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா இப்போ பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த நைட் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இப்போ அந்த மேரியை காட்டுறாங்க. அந்த மேரி பாத்தீங்கன்னா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கா. ஏதோ ஒண்ணு அவளை துரத்திக்கிட்டே வருது. அவ்வளோ ஓடி போறாங்க. அங்கிருந்து அவ ஓடி போயிட்டு ஒரு வீட்டு கதவு தட்டுறா. ஆனா அங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது அந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சாவிய மேட்டு கடியில இல்லைன்னா ஒளிச்சு வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாக்குறா. அவளுக்கு என்ன லக்குன்னு தெரியல. அவளுக்கு பாத்தீங்கன்னா சாவி கிடைச்சிருது. அந்த சாவி எடுத்து டோர் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஒரு முட்டை கண்ணை போட்டுக்கிட்டு ஒரு பேய் மாதிரி இருக்கு. அது அவளை பார்த்துட்டே இருக்கு. உடனே அவளும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கிச்சன்ல போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு பாத்ரூம்ல போய் வெயிட் பண்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பாத்ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான் யாராச்சும் இருக்காங்களான்னு.